புளி, கருவாடு, வெங்காயம், தக்காளி அரைத்த விழுது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு சேர்த்து நல்லா வறுக்க விடணும். வெங்காயம் தேவைக்களவான வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வறுக்கணும். அப்போ தான் அப்படி வறுத்தா தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு கொடுக்கும். அப்புறம் கத்திரிக்காய், நான் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் போட்டு தான் கருவாட்டு குழம்பு வைப்பேன். அதனால் கத்திரிக்காவை நல்லா எண்ணெயிலே போட்டு வறுக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து விருப்பப்படுறவங்களுக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். நான் கருவேப்பிலை ஆப்ஷன் சேர்த்தேன். நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அது அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்து கிளறி விட்டுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்க்கணும். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் இப்படி மாதிரி எண்ணெயிலே போட்டு வதக்கினா அந்த பச்சை வாசம் சீக்கிரம் வராதுங்கிறதுக்காக எண்ணெயிலே சேர்த்து வைக்கணும். கரைச்சி வச்சுருக்க புளி விழுதை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிஞ்சு ஓரளவுக்கு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து, நான் தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்ற மாட்டேன், தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றுவேன். அதனால் தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிக்க வந்துடும். கருவாடை சேர்த்துறோம். கச்சக்கருவாடை சேர்த்து நல்லா கொதி வந்து எண்ணெய் மேலே திரண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா போதும். கருவாட்டு குழம்பு ரெடி. அவ்வளோதான். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்.